அரவிந்த் புதிதாக திருமணமானவன். அவன் மனைவி மீரா அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் பெண். திருமணத்திற்கு பிறகு இருவரும் ஒரு பழைய அரண்மனை போன்ற வீட்டில் குடியேறுகிறார்கள். அந்த வீட்டின் அமைதி அவனுக்கு சிறிது விசித்திரமாக தோன்றினாலும் மீராவின் புன்னகை அதை மறைத்துவிடும். முதலில் எல்லாம் சரியாக இருந்தது. மீரா அவனுடன் அழகாக பேசுவாள், அவனுக்காக உணவு தயாரித்து கொடுப்பாள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அரவிந்திற்கு சில விஷயங்கள் வித்தியாசமாக தோன்றத் தொடங்கின. இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மனைவியின் மெல்லிய குரலில் பாடும் இசை. ஆனால் அவன் விழித்து பார்த்தால் அவள் அப்படியே உறங்கிக் கொண்டிருப்பாள். குளியல் அறையில் தன் பெயரை யாரோ ஒலித்தது போன்ற உணர்வு. ஆனால் வீட்டில் மீரா தவிர வேறு யாரும் இல்லை. கண்ணாடியில் அவளின் பிரதிபலிப்பு சற்று மங்கலாக இருந்தது. ஆனால் அவன் அதை பெரிதாக நினைக்கவில்லை. ஒரு நாள் நண்பன் விஜய் அரவிந்தை சந்திக்க வருகிறான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவள் முகம் வித்தியாசமாக இருந்தது. விஜய்க்கு ஏதோ தவறாக தெரிந்தது. அவசரமாக அரவிந்தை வெளியே அழைத்துச் செல்கிறான். அரவிந்த், நீ தெளிவாக இருக்கியா? இந்த வீட்டில் நீ யாருடன் இருக்கிறாய்? அரவிந்த் குழப்பத்தில், என் மனைவி மீராவுடன் தான். ஏன் அந்த மாதிரி கேட்கிற என்று பதில் சொல்லினான். விஜய் ஒரு பழைய செய்தியை காட்டினான். இந்த வீடு வெறும் வீடல்ல. 10 வருடங்களுக்கு முன்பு இங்கே ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறாள். அவளுடைய பெயர் மீரா. அரவிந்த் அதிர்ச்சி அடைந்தான். அவன் மீராவை சரியாக பார்க்க நினைத்தான். அந்த நொடியில் மீரா நின்ற இடத்தில் ஒரு வெளிச்சம் எழுந்து அவள் மெதுவாக மறைந்து கொண்டே போனாள். அரவிந்த் மயக்கம் கொண்டு விழுந்தான். சில மணி நேரங்களுக்கு பிறகு விழித்தபோது வீட்டில் மீரா இருந்ததற்கு எந்த தடயமும் இல்லை. அவன் தனியாக இருந்தான். விஜய் அவனை வெளியில் அழைத்துச் சென்று அந்த வீட்டை விட்டு புறப்படச் சொன்னான். பின்னாளில் விசாரணை செய்து பார்த்தபோது மீரா என்பது உண்மையில் அந்த வீட்டில் மரணமடைந்த பெண்ணின் பேயாக இருந்தது. அரவிந்த் அவள் ஒரு பேயாக இருந்தாலும் அவனிடம் எந்த தீங்கும் செய்யவில்லை என்பதில் ஆச்சரியப்பட்டான். அவள் என்னை உண்மையாகவே நேசித்தாள். அரவிந்த் அந்த வீட்டை விட்டுவிட்டு சென்று விட்டான். ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி. அவள் பேயா இல்லை உண்மையான மனைவியா? அது ஒரு மர்மமாகவே இருந்து போயிற்று.